நீங்க ஸ்குவாட் பண்றப்ப உங்க ஹீல்ஸ் ரைஸ் ஆகுதா? அது எதனால ரைஸ் ஆகுது? அதை கரெக்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலான்றது வரைக்கும் ஃபுல்லா சொல்றேன். ஸோ நான் பார்த்த வரைக்கும் நோட்டீஸ் பண்ண 3 மெயின் ரீசன்ஸ் என்னன்னா, ஒன், ஷூஸ். நிறைய பேர்த்து ஸ்போர்ட்ஸ் ஷூஸ், ரன்னிங் ஷூஸ் ஸ்குவாட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவீங்க. அண்ட் அது உங்களுக்கு ப்ராப்பர் பாடி பேலன்ஸ் கொடுக்காது. ஸ்குவாட் பண்றப்ப தயவு செஞ்சு ஃபிளாட் ஷூஸ் இல்லைன்னா இந்த ஸ்னீக்கர்ஸ் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கோங்க. 2, ஸ்டான்ஸ். நிறைய பேர் ஸ்டான்ஸ்ல தப்பு பண்றீங்க. அதாவது உங்க ஸ்டான்ஸை ரொம்ப க்ளோஸா வச்சுக்கிறீங்க, அதுவும் பேரல் ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கிறீங்க, உங்க நீஸுக்குள்ள வச்சுக்கிறீங்க. ஸோ when you keep it closer to your knees, நீங்க ஸ்குவாட் பண்றப்ப என்ன ஆகும்னா உங்க நீஸ் வந்து உங்க ஃபுட்ல இருந்து வெளியே போகும். அப்போ உங்க ஹீல்ஸ் வந்து கண்டிப்பா ரைஸ் தான் ஆகும். ஓகேவா? ஸோ வாட் இஸ் த ரைட் ஸ்டான்ஸ்? வேரிஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். பட் பேசிக்கா உங்க ஸ்டான்ஸ் வந்து உங்க நீஸ்ல இருந்து வெளியே இருக்கணும். அங்க ஃபுட் வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கக்கூடாது, பிளாட்டா வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ நீங்க ஸ்குவாட் பண்றப்ப யூ கெட் அ ப்ராப்பர் பாடி பேலன்ஸ். ஓகே. தேர்ட், யுவர் நீஸ் கோஸ் ஃபார்வர்ட் ஆஃப் யுவர் ஃபுட். அதாவது நிறைய பேர் ஸ்குவாட் பண்றப்போ உங்க ஸ்டான்ஸே கரெக்டா இருந்தாலும் ரொம்ப முன்னாடி போயிட்டு இப்படி ஸ்குவாட் பண்றீங்க. அப்ப என்ன ஆயிரும்னா உங்க நீஸ் வந்து உங்க ஃபுட்ல இருந்து வெளியே வருது. அப்போ கண்டிப்பா உங்க ஹீல்ஸ் ரைஸ் தான் ஆகும். இதுக்கு என்ன பண்ணலாம்னா, நீங்க அன்ராக் பண்ணதுக்கு அப்புறம் கெட் இன் டு திஸ் பொசிஷன் அண்ட் தென் ஸ்டார்ட் ஸ்குவாட்டிங் பை புட்டிங் யுவர் glutes behind and not forward. So go behind and then squat. ஸோ இப்போ பாருங்க, என் நீஸ் வந்து parallel to the foot இருக்கு and this is the right form. ஸோ இந்த 3 விஷயத்தை ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறமும் கூட உங்க ஹீல்ஸ் ரைஸ் ஆகும்னா இட் மைட் பி டியூ டு யுவர் புவர் ankle mobility or poor body balance and that should be taken care of. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க, ஸ்குவாட் பெட்டர்.